1 வீக் கழித்து இன்றைக்கி தான் தோட்டத்துக்கு வரும். செடியில் தக்காளிகள்லாம் காய்ச்சிருந்துச்சு, பூக்கள் எல்லாம் பூத்துருந்துச்சு. செடியெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் வேகமாக பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆப்பிள் டொமேட்டோ, லைபீரியன் டொமேட்டோன்னு 2 தக்காளி இருக்குது. ஆப்பிள் தக்காளி பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லைபீரியன் டொமேட்டோவும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டேன். அது நிறைய இருக்குது. வீடியோவில் கொஞ்சமாக தான் காட்டியிருக்கேன், எல்லாத்தையும் காட்ட டைம் இல்லை. தோட்டத்தில் எலி நிறைய இருக்குது. அது தக்காளிகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீணாக்கி வச்சுருந்தது. சங்குப்பூ பறிச்சிக்கலாம். இங்கே சங்குப்பூ கொடி படர்ந்து வளர்ந்துருக்கு. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால ஏஜிங்கை ப்ரிவென்ட் பண்ணோம். இதிலேருந்து ஃபேஸ் பேக், டீன்னு நிறைய மேக் பண்ணலாம். குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு சங்குப்பூ டீ ஹெல்ப் பண்ணும். இது எலுமிச்சை புல், இல்லை லெமன் கிராஸ்னு சொல்லுவாங்க. இப்போது எலுமிச்சை புல் பற்றி தனி வீடியோ தரேன், அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பரங்கிக்காய் பறிச்சிக்கலாம். இது நீல பரங்கி, நாட்டு ரகம்தான். 4லேருந்து 5 கிலோ வரும். இந்த வருஷம் காய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஒரு கொடியிலேயே 4 பழம் தான் வந்துச்சு. உங்களுக்கு புது செடிகளையும் அதோட யூசஸையும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.